அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய இளைஞன் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும், பெருசா எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே அவனுக்கு மிகப்பெரிய தோல்வியை தந்துகிட்டே இருக்குது. அவனுடைய அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க இப்படி எல்லாருமே அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உருப்பட மாட்டியா, நீலாம் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியதானே, ஒரு வயசு புள்ள இப்படியா சுத்திட்டு கிடக்கிறது, எதாவது கண்டுபிடிக்கிறான், அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த பையன் தன்னால முடியும், நான் எதையாவது சாதிப்பேன், புதுசா உன்னை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவனுடைய முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னா, டொயோட்டா கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பிஸ்டனை தயாரித்து கொண்டு போய் கொடுக்கணும், புதுவிதமான ஒரு பிஸ்டனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். பல முயற்சிகளுக்கு அப்புறம் ஒரு வழியா 1928 ஒரு புதுவிதமான பிஸ்டனை கண்டுபிடிக்கிறாரு. அதை சந்தோஷமா கொண்டு போய் டொயோட்டா நிறுவனத்துல கொடுத்து, நான் ஒரு புதுசா ஒரு பிஸ்டனை கண்டுபிடிச்சிருக்கிறேன், இது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கறாரு. அவங்களும் வாங்கி அதை பரிசோதனை பண்ணி பார்க்கறாங்க. அவங்களுக்கு அதுல போதுமான திருப்தி இல்லை. அதனால இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. மறுபடியும் அவருக்கு படுதோல்வி கிடைக்குது. அவனுடைய அப்பாவும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துடுறா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவரோட நண்பர்களும் பேசாம எங்க கூட எங்க கம்பெனியில வந்து சேர்ந்துடுறா, எல்லாம் ஒன்னா வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாரு என்ன சொன்னாலும் இவருக்கு அதுல ஈடுபாடே இல்லை. தன்னால முடியும், நான் வந்து புதுவிதமான ஒரு பிஸ்டனை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதுக்கான முயற்சியில இறங்குறாரு. விடாமுயற்சியா சில பல மாதங்களுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு முடிக்கிறாரு. பயங்கர சந்தோஷமா அதை கொண்டு போய் அதே டொயோட்டா கம்பெனியில காமிக்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த பிஸ்டன் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கிறாரு. அதை பரிசோதனை பண்ண டொயோட்டா கம்பெனிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு பிஸ்டனை வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காரு, இதை நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய வாகனங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும், இதே மாதிரி பிஸ்டன் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது, உங்களால தயாரிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த பிஸ்டனை தயாரிச்ச சாய்கீரா ஹோண்டா அப்படின்றவரு பயங்கர சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. தன்னுடைய அப்பா கிட்ட கேட்கிறாரு, அப்பா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கப்பா, நான் இந்த மாதிரி புதுவிதமான ஒரு பிஸ்டன் கண்டுபிடிச்சிருக்கேன், நிறைய பிஸ்டனை வந்துட்டு டொயோட்டா கம்பெனியில கேட்டிருக்காங்க, பிஸ்டனை தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி எனக்கு வேணும், அது உருவாக்குறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்கிறாரு, உறவினர்கள்ட்ட கேட்கிறாரு. இப்படி யார்கிட்ட கேட்டாலும் யாரும் உதவி தர்றதுக்கு முன் வரவே இல்லை. அந்த சமயத்துல அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில நபர்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி கட்டுறதுக்கான வேலையில இறங்குறாரு. உலகப் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம் அது. போர் தீவிரமா நடந்துட்டு இருக்கிற காலகட்டம்ன்றதால அவருக்கு 10 மூட்டை சிமெண்ட் கூட கிடைக்க மாட்டேன்னுது. எப்படா இதை வச்சு நம்ம கம்பெனி கட்டுறது அப்படின்னு சொல்லி யோசிச்ச சாய்கீரா, சிமெண்ட்டுக்கு பதிலா வேற ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி சிமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு மண்பாண்டத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதை வச்சு ஒரு கம்பெனியை கட்டி முடிக்கிறாரு. பல பேரை வேலைக்கு சேர்த்து அந்த புதிய பிஸ்டனை தயாரிக்கிறதுக்கு முழு ஈடுபாடோட இரவும் பகலா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2ஆம் உலகப் போர் நடக்குது. அமெரிக்கா ஜப்பான் நாட்டுல போட்ட பல குண்டுகள்ல ஒரு குண்டு சாய்கீராவுடைய கம்பெனி மேலேயும் வந்து விழுது. சாய்கீராவுடைய கம்பெனி 3/4 பாகம் சுக்கு நீரா உடைஞ்சு போகுது. இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், அட போங்கடா அப்படின்னு சொல்லி மனம் தளர்ந்து இந்த வேலையே வேண்டாம், இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிருப்போம் இல்லையா. ஆனா சாய்கீரா அப்படி பண்ணலைங்க. அவருடைய முழு நம்பிக்கையோட அவரே களத்துல இறங்கி மற்ற தொழிலாளர்களோட சேர்ந்து அவரும் அந்த கம்பெனியை சீரமைக்கிறதுக்கான எல்லா வேலையிலையும் ஈடுபடுறாங்க. திரும்பவும் அந்த கம்பெனியை புதுப்பிச்சு வேலைகளை தொடங்குறாங்க. பல பிஸ்டன்களை தயாரிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜப்பான்ல ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம்
சுக்கு நீரா அவருடைய கம்பெனியை ஒட்டுமொத்தமா தரைமட்டமாக்குது. சாய்கிரா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம ரோட்ல உட்காந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்தால ஜப்பான் நாடே சாம்பல் பொடி மாதிரி ஆகுது. எல்லாரும் அங்க இங்கன்னு போறதுக்கு நடந்தும் போயிருக்கிறாங்க, சிலர் சைக்கிள்லயும் போய் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாய்கிரா தன்னுடைய கம்பெனியும் தரமட்டம் ஆயிடுச்ச, இதுக்கு மேல நம்ம என்ன செய்யறது அப்படி அவர் உட்கார்ந்து சிந்திச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு பக்கத்துல ஒரு சைக்கிள் இருந்திருக்கு. அதுக்கு கொஞ்சம் தள்ளி பார்க்ல எல்லாம் இந்த பில்லு பூண்டு எல்லாத்தையும் வெட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு மிஷின் அங்க பக்கத்திலே இருந்திருக்கு. அதை பார்த்ததும் அவருக்குள்ள ஒரு புதுவிதமான ஐடியா வருது. பேசாம அந்த சைக்கிள்ல அந்த பில்லு வெட்டக்கூடிய மிஷின்ல இருக்கிற மோட்டாரை எடுத்து இந்த சைக்கிள்ல பொருத்தணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நேரா போய் அந்த மோட்டாரை கழட்டி எடுத்துட்டு வராரு. இந்த சைக்கிள்ல பொருத்தி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது இவரு சைக்கிள்ல அந்த ஊரை சுத்தி பாக்குறாரு. எல்லாரும் இந்த சைக்கிளை ஆச்சரியமா பாக்குறாங்க. இதே மாதிரி எங்களுக்கு சைக்கிள் வேணும், ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு பல பேர் இவர்கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க. இவரும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்கும் சைக்கிளை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்பதான் அவருக்குள்ள புதுவிதமான இன்னொரு ஐடியா தோணுது. ஏன் இதையே நம்ம தொழிலா செய்யக்கூடாது, ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட பண உதவி கேட்டு போறாரு. யாருமே உதவி பண்றதுக்கு முன் வரல. இவரை வச்சு ஆரம்பிச்சோம்னா எந்த தொழிலும் உருப்படாது, விளங்காது, கடைசியில நஷ்டத்துல தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி யாருமே பண உதவி தர முன் வரல. ஆனா சாய்கிரா என்ன செஞ்சாரு அப்படின்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய 18,000 சைக்கிள் கடைகளுக்கு இவரை தன்னுடைய கைப்பட ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதுறாரு அப்படின்னா, நீங்க இந்த மோட்டார் சைக்கிள் தயாரிக்கிறதுக்கு பண உதவி யாரெல்லாம் தரீங்களோ அவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய அந்த உரிமையை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கடிதத்தை அனுப்புறாரு. மறுநாள் விடியுது. அவருடைய வீட்டை சுத்தி 5000க்கும் மேற்பட்ட கடைக்காரங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. நான் நீனும் போட்டி போட்டு பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க. சாய்கிராவும் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனிக்கு பேரு தான் ஹோண்டா. இன்னைக்கு காலகட்டத்துல ஆண்டுக்கு சுமார் 2 கோடி பைக்குக்கு மேல உலகம் எங்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஹோண்டா நிறுவனம். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு இது அத்தனையும் இருந்தா கட்டாயம் நமக்கு வெற்றி நிச்சயம். நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.